மலேசியாலேருந்து வந்தவங்கட்ட மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பல்லு வலின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாங்க ரோகிணி. இந்த வழியில் நீங்கள் எப்படி தனியாக போவீங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு சுத்தியுமே கூட போகிறாங்க. டென்டிஸ்ட் ரோகிணியை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பல்லு சொத்தையாக இருக்குது, அதனால தான் இவங்களுக்கு வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இப்படியே விட்டால் மற்ற எல்லா பல்லுக்கும் பரவிடும், அதனால் அதை ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோகிணி ரொம்ப பயப்படுறாங்க. வேணாம் டாக்டர், நான் அவசரமாக கிளம்பணும், நான் இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, இவங்க பயத்தில் சொல்கிறாங்க, டாக்டர் நான் இவங்களை பிடிச்சிக்கிறேன், நீங்கள் உங்கள் பல்லை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே டாக்டர் பல்ல பிடுங்கிறதுக்கு டூல்ஸ்லாம் எடுத்துடுறாங்க. கண்டிப்பாக ரோகிணியோட பல்ல பிடுங்க தான் போகிறாங்க டாக்டர். இதுக்கிடையில் முத்து மீனாட்ட திடீர்னு அந்த பார்லர் அம்மா பல்லு வலின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ எஸ்கேப் ஆன மாதிரி தோணுது மீனா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே எனக்கும் அப்படி தான் தோணுது, ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கிச்சனுக்குள்ளே வந்து அவங்க தேங்காய்லாம் எடுத்து சாப்பிட்டாங்கங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க மீனா. கண்டிப்பாக அந்த பார்லர் அம்மா ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணுதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்ன உண்மைன்றதை சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ரோகிணி ஃப்ராடுன்றதை முத்து கண்டுபிடிப்பாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.